ஸோ வெல்கம் டு நியூ கியூபிட்ரானிக்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் லோரா பேஸ்டு ரிமோட் கண்ட்ரோலர். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 to 3 கிலோமீட்டருக்கு மேலேயே எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா உங்கள் டிசி பை டைரெக்ஷனல் மோட்டார் டிசி மோட்டார் இதை ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஸ்விட்ச் பண்ணலாம் யூஸிங் திஸ் ட்ரைவ். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்களுடைய ரிசீவர் யூனிட். இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் லிமிட் சுவிட்ச் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இன்புட் ப்ளஸ் மைனஸ். இந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட் இன்புட் கொடுக்கணும் உங்கள் எஸ்எம்பிஎஸ்லேருந்து. இது உங்களுக்கு லிமிட் சுவிட்ச், இது ஃபார்வர்ட் லிமிட் சுவிட்ச், ரிவர்ஸ் இது காமன் 2 பக்கம் கொடுத்துருங்க 2 லிமிட் சுவிட்ச்லேயும். இது டிரைவ் கண்ட்ரோலர், இதில் காமன் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு, இதில் இந்த டிரைவ் கூட கனெக்ட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் மோட்டார். ஸோ எங்கள் டிவைஸில் எக்ஸ்டர்னல் ஆண்டனா இருக்குது. ஸோ அதர் தென் இன்னும் பவர் சென்சிங் எல்லாமே இருக்குதுங்க. இதில் நீங்கள் வோல்டேஜ் எப்படி வேணாலும் திருப்பி கொடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. 24 வோல்ட் இட் சப்போர்ட் ஆகுங்க இது. சரிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இது டிசைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பேட்ரி ஆர் எனிதிங் 24 வோல்ட் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணுங்க. இது பார்த்திங்கன்னா எங்களுடைய ரிமோட் சிஸ்டம் ஹெவி ரிமோட் பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்ரி இன்பில்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் அண்ட் அப் அண்ட் டவுன் 4 பட்டன் இருக்குது. நீங்கள் இப்போ நான் ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு டிவைஸை ஆன் பண்ணுறேன். டிவைஸ் ஆன் பண்ணோடனே இதில் உங்களுடைய எவ்வளோ ஆர்பிஎம் காமிக்குது, 87 100 வரைக்கும் இருக்குது. மோட்டர் இதுதான் மோட்டார், டிசி மோட்டார், 30 amps இது லோடு. இப்போ நான் சிம்பிளாக இதை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் இந்த ட்ரைவை. இந்த ட்ரைவில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் என்ன வோல்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நான் இந்த ரிமோட்டை ஆன் பண்ணுறேன். எப்போ நான் ரிமோட்டோட பவரை நான் ஆன் பண்ணுறேனோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ எல்இடி வில் கெட் பிளிங்க், ஒரு தடவை பிளிங்க் ஆகிடும். அப்புறம் ரிசீவர் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா 2 டைம் பிளிங்க் ஆகும், போத் எல்இடி ப்ளூ அண்ட் ரெட் எல்இடிஸ். இப்போ ரிசீவர் கூட இது கனெக்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் இதில் எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நோ வோல்ட்டு, 0 வோல்ட்டு பாருங்கள். 0 வோல்ட்டு தான் இருக்குது. இப்போ அவுட்புட்டு உங்களுக்கு 0 வோல்ட்டு தான் இருக்குது பாருங்கள். நான் இப்போ ரிமோட்டை ப்ரெஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். அப்போ எவ்வளோ வோல்ட் உங்களுக்கு இதில் காமிக்கும். இப்போ ரிமோட்டை நான் அப்பு ப்ரெஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். அவங்க ரிசீவரையும் பாருங்கள். நான் அப்பு ப்ரெஸ் பண்ணுறேன், ரிலே ஆன் ஆயிடுச்சு. இப்போ 87 ஆர்பிஎம்மில் இதில் போயிட்டுருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன வோல்ட் வருது இதில் பார்க்கலாங்களா. இப்போ நான் மீட்டரை வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பக்கம் ரெட்டு ப்ளஸ், இங்கே மைனஸ் வச்சுருக்கேன். 25 வோல்ட் ப்ளஸில் காமிக்குது. இது ஃபார்வேர்டில் ஓடும் மோட்டார். சரிங்களா, இப்போ நான் ரிவர்ஸில் நான் காமிக்க போகிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இந்த ரிமோட்டில் ஃபார்வேர்டு எல்இடி க்ளோ ஆகிட்டுருக்கும். சரிங்களா, இப்போ நான் லிமிட் சுவிட்ச் டச் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, ஃபார்வேர்டு எல்இடி மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். நான் இப்போ லிமிட் சுவிட்சை டச் பண்ண போகிறேன் பாருங்கள். லிமிட் சுவிட்ச் டச் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. லூஸில் இருக்கக்கூடாதுங்க, நல்லா டச் ஆகணும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இன்னும் ரிமூவ் ஆகிக்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் அதை டச் பண்ணணும். அப்போ உங்கள் மோட்டர் போய் அதை லிமிட் சுவிட்சில் போய் டச் ஆகி அப்படி நிற்கும். 5 செகண்டில் ஆஃப் ஆகிடும். சரிங்களா, இப்போ இங்கேயும் ஆஃப் ரிப்ளை வந்துடுச்சு. இப்போ நான் டவுன் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். டவுன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். 2 ரிலே இதில் ஆன் ஆகும், அதுக்காக 2 எல்இடி ஆன் ஆகும். அந்த சென்சிங்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ வோல்டேஜ் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் ரெட்டு ப்ளஸ் மைனஸ் தான் கொடுத்துருக்கேன். இங்கே மைனஸில் காமிக்குது வோல்டேஜ் ரிவர்ஸில். சரிங்களா, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரிவர்ஸ் எல்இடி ஆனில் இருக்கும். இப்போது ரிவர்ஸில் ஓடிட்டுருக்குது. சரிங்களா, இப்போ லிமிட் சுவிட்ச் ஓடி போய் லிமிட் சுவிட்ச் இப்போ ஸ்டாப் ஆகுது பாருங்கள்.
லிமிட் ஸ்விட்சை நான் டச் பண்ணுறேன். லிமிட் ஸ்விட்சை டச் பண்ணுறேன், பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன். லிமிட் ஸ்விட்ச் டச் ஆகிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. லூஸில் விடக்கூடாதுங்க, கரெக்டாக பிடிக்கணும். இப்போ லிமிட் ஸ்விட்ச் டச் ஆகிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. இங்கேயும் ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ வோல்டேஜ் வந்து எதுவுமே வராதுங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் பாருங்கள், அதே மாதிரி நான் பிடிச்சிருக்கேன். ப்ளஸ் மைனஸ், நோ வோல்ட், ஸ்டாப். நீங்கள் ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஸ்விட்சிங் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். இது வந்து த்ரூ வயர்லெஸில் நடக்கும். 2 to 3 கிலோமீட்டர் ரேஞ்சிலேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ரிமோட்டும் இருக்குது. எங்களோட பேனல் மாதிரி நாங்கள் ரிமோட்டும் செஞ்சு கொடுப்போம். ஸோ எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங், லோரா டெக்னாலஜி, கரண்ட் டெக்னாலஜி. தேங்க்யூ.